எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 9:30க்கு மேலே என்னென்ன பண்ணுறோங்கிறத நான் அப்படியே லாங் வீடியோவில் அப்படியே ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக வந்து லாங் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறது, ஷார்ட்ஸ் ஈஸியாக எடுத்துருவேன்னாட்டிருக்கு. லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. சரி, இன்றைக்கி எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் நேரமாக வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு மாடு தண்ணி காமிச்சாச்சு. தண்ணி காமிச்சிட்டு நேரமாக வந்து காட்டில் கொஞ்சம் வேலை இருக்குங்களா, அதனால் மாட்டுக்கு நேரமாக தண்ணி காமிச்சிட்டு இன்றைக்கி அப்புறம் நம்ம செடியில் வேறு சுரக்காய் வேறு நிறையா காய்ச்சிருந்தது. 4-5 சுரக்காய் இருக்கும். பிஞ்சும் நிறைய பிடிச்சிருந்தது. இது வந்து வீட்டு யூஸ்க்கு போக மீதியெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துருவோம். சேல்ஸ் பண்ணுற பழக்கம் இல்லை. காய் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வச்சுருந்தது. நல்லா பெருசாகவே காய்ச்சிருந்தது. அப்புறம் சிவப்பு தண்டு கீரை, சிறுகீரை, புதினா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்து பாக்டம்பஸ் வந்து உரம் கொடுத்துட்டு, அப்புறம் தண்ணி அது கொஞ்சோண்டு பாய்ச்சிட்டு, அப்புறம் தேங்காய் எடுத்து காய போட்டு, தேங்காயெலாம் இருந்ததுங்களா அதில் எடுத்து காய போட்டு நேரமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரமாக காட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்காய் போட்டிருந்தாங்களா, மட்டை வேறு நிறைய கிடந்தது. 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து மட்டை சேர்ந்து போயிடும். ஏன்னா தேங்காய் போடும்போது மட்டை வந்து நிறைய வெட்டி விடுவாங்க. அதை வந்து ஈக்கு மறுக்கழிக்கிறதுக்கு வந்து வச்சுப்போம். வீடியோஸ்க்கே வந்து சேல் பண்ணுறதுக்கும் அப்படியே ஈக்கு மரம் கிழித்து சேல் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். அப்புறம் நாங்கள் அதெல்லாம் எடுத்து தென்னை மரத்தில் அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு, இல்லைன்னா தண்ணி பாயும் போது எல்லாம் மட்டை பூரா அப்படியே ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிரும்ட்டு எடுத்து நிற்க வச்சுட்டேன். அப்புறம் தென்னம்பாளையெல்லாம் வந்து நிறைய கிடந்ததுங்களா, பாலை பார்த்திங்கன்னா எவ்வளோ பாலை கிடந்தது. அது பூரா பொறுக்கி போட்டு நெருப்பி வைக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி காடு பூரா கிடந்தது. எல்லாம் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து பாப்பா முதற்கொண்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் குட்டானா வச்சு நெருப்பு வச்சோம். கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் வேறு பாய்ஞ்சதுங்களா காட்டில். தண்ணியை வேறு அது வேறு அப்பா அம்மா பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் தண்ணியில் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கிணத்து தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் பாப்பா வந்து மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சம்மர் லீவ்லலாம் வந்துருச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ அழுக்காயிடும். ஏன்னா மண்ணில் காட்டுக்கு வந்தாங்கனாவே போதும், மண் குழப்பிக்கிட்டு தான் விளையாடுவாங்க. நானும் விட்டுறது, சரி என்னமோ பண்ணுங்கன்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடான்ட்டு விட்டுருவேன். அப்புறம் பில்லுக்கு அப்பா வந்து என்னை வெட்ட சொன்னாரா, தண்ணி பாஞ்சிட்ருக்குன்ட்டு அப்புறம் நான் வெட்ட வந்துட்டேன். அப்புறம் பில்லுக்கரணை வெட்டிட்டு சம்மர் லீவ்லலாம் பார்த்திங்கன்னா காட்டில் தான் அதிகமாக டைமே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா காட்டுக்கு வந்துட்டோம்னாவே குளுன்னு ஜாலியாக இருக்கும். கிணத்துலலாம் குளிச்சுக்கிட்டு தென்னை மரத்தடியில் ஈக்கு மரம் கிழிச்சிக்கிட்டு ஜாலியாக டைம் போகிறதே தெரியாது. பசங்களும் வந்து காட்டுக்கு வரது தான் அதிகமாக விரும்புவாங்க. அதனால் அவங்களையும் வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் முடிஞ்ச வரைக்கும். அவங்களே வந்து மார்னிங் நேரமாக சாப்பிட்டு காட்டுக்கு கிளம்பலான்னிடுவாங்க. அப்புறம் 2 கத்தை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 வாக்கில் நாங்களும் கிளம்பிட்டேங்க. நானும் லாங் வீடியோ எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறது, ஆனால் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் போதும் நான் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்னால் ஈஸியாக எடுத்துருவேன். லாங் வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். நானும் அடிக்கடி லாங் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய். நானும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்காரனை வண்டியில் வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம புல்லட் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. நெக்ஸ்ட் விளாகில் இதே மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாங்க. பாய்.